வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் பார்வதி வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேர் தான் க்ளீனிங் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அண்ட் தென் சபரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்த 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இவங்க ஃபஸ்ட் வீக்கில் ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்க. நான் வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. பட் அதை பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபன்னாக வேற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் இவங்களே அப்பாயின்ட் பண்ணுறாங்க நேற்று. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே அவங்க வேலையை காமிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து குப்பையை நீங்கள் கட்டி அங்கே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னால் குப்பையெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. இல்லை இங்கே க்ளீன் பண்ணுறவங்க தான் இதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்திங்கன்னா என்னால் முடியாது, என்னால் குப்பை எடுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் குப்பையை கட்டி ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு கட்டத்தில் லைக் சூப்பர் டீலக்ஸ் டீம்லாம் சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் லைக் வியானா கிட்ட பார்வதி சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் அதை பண்ணல அப்படின்னா அவங்க கெட்டவங்க ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கேப்டன் உள்ளே வராங்க. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் சொல்லி செய்யலை அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து கேப்டனுக்கு இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் உள்ளே இங்கே வேலை செய்கிறவங்க தான் அதை பண்ணணும், அந்த குப்பையை கட்டி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். உங்களால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் க்ளவ் வாங்கி அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, லைக் கேப்டன்கிட்ட இவங்க என்னெல்லாம் வாதாடுறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லைக் விஜய் பார்வதி நேற்று அவங்க லைக் சபரியாந்தன் எப்படி சொன்னப்போ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அவங்க மாதிரி கலாய்ச்சது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டாங்க. பட் இன்றைக்கி ரியலாக லைக் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறப்ப இப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. பட் அதே வியானா நேற்று சபரி அந்த எஃப்ஜே சொன்னப்போ நான் பண்ண முடியாது, நான் எப்போ பண்ணுமோ அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். வியானா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேலை செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.